ஓடியாங்க ஓடியாங்க தமிழ்நாட்டில் முதலீடு விஜய் போட்ட உத்தரவு. அமைச்சர் கீர்த்தனாவின் 4 முக்கிய வாக்குறுதி. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் மாநிலத்தின் தொழில்துறை வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் முதலீட்டை ஈர்க்கும் முக்கிய பணிகளை மேற்கொள்ளும் தொழில்துறை அமைச்சகத்தை 30 வயது இளம்பெண் கீர்த்தனாவுக்கு வழங்கியுள்ளார். இப்பதவிக்கு இவரை நியமிக்கப்பட்ட போது கலவையான விமர்சனம் வந்தது. இந்த நிலையில் தொழில்துறை அமைச்சரான கீர்த்தனா தனது இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் என அனைத்திலும் ஒரு முக்கியமான வீடியோவை பகிர்ந்துள்ளார். தமிழ்நாட்டில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் தொழில் தொடங்குவதற்கான அரசு அனுமதி நடைமுறைகளை உலக தரத்திற்கு மாற்றுவதற்கும் புதிய அரசு அதிரடியான வியூகங்களை வகுக்க தொடங்கியுள்ளது. இதுகுறித்து அமைச்சர் கீர்த்தனா ஒரு முக்கிய வீடியோ வெளியிட்டுள்ளார். கோட் சூட் உடையில் கார்ப்பரேட் பாணியில் பேசிய தமிழகத்தின் புதிய தொழில்துறை, வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்புத்துறை அமைச்சர் கீர்த்தனாவின் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் தற்போது காட்டுத்தீயாக பரவி வருகிறது. அரசு அனுமதி கிடைக்க பலகாலம் காத்திருக்க வேண்டும் என்ற நிலையை முதலில் மாற்ற வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் என குறிப்பிட்ட கீர்த்தனா, இதன் அடிப்படையில் தமிழகத்தில் தொழில் தொடங்க வரும் உலகளாவிய நிறுவனங்கள் மற்றும் உள்நாட்டு தொழில் முனைவோருக்கு கீர்த்தனா சில முக்கிய வாக்குறுதியை அளித்து இந்த வீடியோவை பதிவிட்டிருக்கும் வேளையில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தனது சமூக வலைதள வீடியோ பதிவில், எந்த ஒரு நிறுவனமும் அரசு அனுமதிகளுக்காக ஃபைல்களை தூக்கி கொண்டு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்ற உறுதியான வாக்குறுதியை அளித்துள்ளார். மிக வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், அரசு அனுமதிகளுக்காக மாதக்கணக்கில் இழுத்தடிக்கும் ஒரு அரசை யாரும் விரும்ப மாட்டார்கள். ஃபைல்கள், அனுமதிகள், தாமதங்கள் மற்றும் நீண்ட காத்திருப்பு ஆகியவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் எனக்கு கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்று கீர்த்தனா குறிப்பிட்டார். இதனை சீரமைக்கும் விதமாக தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க விண்ணப்பிக்கும் நிறுவனங்களுக்கு வெறும் 21 நாட்களுக்குள் அனைத்து அனுமதிகளையும் வழங்கும் அதிவேக ஒற்றைச்சாளர ஒப்புதல் முறை செயல்படுத்தப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். ஒருவேளை ஏதேனும் ஒரு துறையில் அனுமதி தாமதமானால் அந்த புகாரை நேரடியாக தொழில்துறை அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் கொண்டு செல்லும் டைரக்ட் எஸ்கலேஷன் சிஸ்டம் எனப்படும் நேரடி புகார் பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது என்றும், இது முதலீட்டாளர்களுக்கு பெரும் பாதுகாப்பை வழங்கும் என்றும் அவர் அந்த வீடியோவில் உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சி என்பது சென்னை அல்லது ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டங்களுடன் மட்டும் சுருங்கிவிடக்கூடாது என்பதில் புதிய அரசு உறுதியாக உள்ளது. தொழில் வளர்ச்சியை தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும், குறிப்பாக 2 மற்றும் 3ஆம் நிலை நகரங்களுக்கும் சமமாக பரவலாக்கும் நோக்கில் மாநிலம் முழுவதும் பாஸ்ட் ட்ராக் தொழில் மண்டலங்கள் தீவிரமாக அமைக்கப்படும் என கீர்த்தனா தெரிவித்தார். இதன் மூலம் தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டல பகுதிகளில் புதிய தொழிற்சாலைகள் உருவாகி உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக நாடுகள் அனைத்தும் எதிர்கால தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதித்து கொண்டிருக்கும் வேளையில் தமிழ்நாடு அதனை இப்போதே களத்தில் இறங்கி உருவாக்க தொடங்கிவிட்டது என்று அமைச்சர் கீர்த்தனா சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக தமிழகத்தில் தனியாக செயற்கை நுண்ணறிவு அமைச்சகம் மற்றும் அதிநவீன AI சிட்டி உருவாக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி இந்தியாவின் மிக முக்கிய பொருளாதார பிரிவுகளாக வளர்ந்து வரும் ட்ரோன் காரிடார், மின்சார வாகன தயாரிப்பு, கிரீன் ஹைட்ரஜன் மற்றும் விண்வெளி பொருளாதாரம் ஆகிய அதிநவீன துறைகளில் முதலீடு செய்ய வரும் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறது. அடுத்த தலைமுறை தமிழ்நாட்டிற்கான மிகச்சிறந்த சாதகமான தொழில் சூழலை உருவாக்க வேண்டும் என்பதே மாண்புமிகு முதலமைச்சர் விஜயின் தொலைநோக்கு பார்வையாகும். தமிழகத்தில் முதலீடு செய்ய வாருங்கள் என அமைச்சர் கீர்த்தனா இந்திய மற்றும் உலகளாவிய தொழில்துறையினருக்கு அழைப்பு விடுத்துள்ளார்.